ஸோ வெல்கம் மாமே. ஃபைனலி ஒரு வழியா ஃபைனல் டெஸ்டினேஷனோட பிளட் லைன்ஸ் மூவி பார்த்துட்டு வந்தாச்சு. ஃபைனல் டெஸ்டினேஷன் கவிதை மாதிரி இருக்குல்ல. நம்மளை ஏமாத்தி போட்டாங்க சித்தப்பா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ப்ரோ என்னையா சொல்ற, நான் வேற போலான் இருந்தேன், டிக்கெட்லாம் போட்டேனே. அப்ப படம் மொக்கையான்னு கேட்டீங்கன்னா மொக்கெல்லாம் இல்லைங்க. நிறைய பயங்கரமான சம்பவங்கள் படத்துக்குள்ள இருக்கு. ஆனா அதெல்லாம் சேர்த்து இந்த படம் ஒரு தரமான சம்பவமா நமக்கு ஃபீல் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. நமக்கா? எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகல. இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. படத்துல எவ்வளோ டெத்தை எவ்வளோ டிஃப்ரெண்டா காட்டுறானுங்க. அவ்வளோ டெத்தை பார்த்துமே நமக்கு அது சாட்டிஸ்ஃபைடா இல்லையே. அப்போ அவ்வளோ பெரிய சைக்கோவா மாறிட்டோமா அப்படின்ற மாதிரி என்ன பார்த்து நானே கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். ரைட், இதை பத்தி பின்னாடி பேசுவோம். எடுத்ததும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா கூட இந்த மூவி உங்களுக்கு நல்லாவே புரியும். ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் ஃப்ரெஷரா இருந்தா மட்டும். அதே மாதிரி தயவு செஞ்சுலாம் குடும்பத்தோட போயிட்டு குழந்தை குட்டிகளோட பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே பாக்குற படம் இது கிடையாது. நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இப்போ மூவியோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி நிறைய ஃபைனல் டெஸ்டினேஷன்ஸ் மூவிஸ் பார்த்துருப்போம். அந்த மூவில இருக்க ஒரு குறிப்பிட்ட கேரக்டருக்கு ஒரு கனவு வரும். அதுல எல்லாரும் சாகுற மாதிரி தான் அந்த கனவு இருக்கும். சாவை கண்ணு முன்னாடி கனவா பார்த்தனால அந்த இடத்துல இருந்து அங்க சாவுறதுல இருந்து தப்பிச்சு அந்த இடத்துல சாக வேண்டியவங்க எல்லாரும் தனித்தனியா சாவாங்க. அதான் இந்த ஃபைனல் டெஸ்டினேஷனோட கான்செப்டாவே இருந்திருக்கும். அதே கான்செப்ட் தான் இந்த மூவிலையும். அங்க என்ன பார்த்தோமோ அப்படியே தான் இங்கேயும் இருக்கு. ஆனா பழைய ஃபைனல் டெஸ்டினேஷன் மூவிஸ்ல நம்ம பார்க்காத ஒரு சில முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இந்த மூவில இருக்கு. எடுத்ததும் இந்த மூவில ஐரிஸ்ன்ற கேரக்டர், அவ எடுத்ததும் ஒரு பயங்கர ஹைஃபையான ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருப்பா. அங்க அவளுக்கு இந்த மாதிரி அங்க இருக்க எல்லாரும் சாகுற மாதிரி ஒரு கனவு வருது. ஆனா ஆக்சிடென்ட்டா அந்த டெத்ல இருந்து தப்பிச்சிடுறா. இதுக்கப்புறம் அந்த ஐரிஸ் டெத்துக்கே டிமிக்கி கொடுத்து பல வருஷம் வாழ்ந்துட்டாங்க. இப்போ அவ கிராண்ட்மாவா இருக்கா. இங்க விதிப்படி பார்த்தா இவளே உயிரோட இருக்க கூடாது. ஆனா இவளுக்கு இந்த மாதிரி ஒரு பிளட் லைனே உருவாயிருக்கு. அதனாலதான் இந்த மூவிக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ். நீ ஏன் முதல்ல டிக்கெட் வாங்கியிருக்கணும், ஆனா இப்ப நீ தப்பிச்சு ஒரு பிளட் லைனே உருவாக்குறியா? இருங்கடா, அவங்க ஒட்டுமொத்த பேரையும் போட்டு தள்ளுறன்ற மாதிரி ஐரிஸோட சேர்த்து அவரோட பிளட் லைன்ஸ் மொத்தமா எப்படி டெத் ரசிச்சு கொடூரமா போட்டு தள்ளுது அப்படின்றது தான் இந்த மூவியோட கான்செப்டே. படத்துல பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா இந்த டெத்ல இருந்து தப்பிக்கிறது. இதுக்கு முன்னாடி வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் மூவிஸ் எடுத்து பார்த்தோம்னா அதுல இந்த மாதிரி டெத் பொசுக்குன்னு வரும். ஆனா அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யாருக்குமே தெரியாது. என்னதான் டெத்ல இருந்து தப்பிச்சு ஓடாவனுங்க நினைச்சாலும் ஒரு இடத்துல கண்டிப்பா செத்து போயிருவானுங்க. ஆனா அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இந்த மூவில இல்லாம டெத் கிட்ட இருந்து எப்படி எல்லாம் டெம்பரவரியா தப்பிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு சூட்சமத்தை நம்ம தலைவி ஐரிஸ் அக்கா அவங்க நல்லாவே டெத்தை புரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு டைமும் டெத்துக்கு டாட்டா காட்டி இப்ப கிராண்ட்மாவே ஆயிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. அப்படி டெத்ல இருந்து தப்பிக்கிற மாதிரியான விஷயங்களை இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் மூவில காட்டினது ரொம்பவே அருமையா நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கே ஒரு கிளாப் கொடுக்கலாம். ஆனா என்ன பிரச்சனைனா அந்த டெத்ல இருந்து தப்பிக்கிறது. இப்பெல்லாம் பண்ணா டெத்ல இருந்து தப்பிச்சிடலான்னு அந்த தப்பிக்கிறத பயங்கரமா அந்த மூவில காட்டிட்டாங்கலாம் சொல்ல மாட்டேன். அப்படி மேலோட்டமா அதை மூவில காட்டியிருக்காங்க. அதே மாதிரி எடுத்ததுமே இந்த மூவில ஒரு சீன் வரும். இந்த எஸ்டே சூர்யா சொல்ற மாதிரி கொடுத்த காசுக்கே இந்த சீன் சரியா போச்சுங்க. அந்த சீனை எந்த அளவுக்கு பிராக்டிகலா காட்டியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த சீன் உங்க கூட கனெக்ட் ஆகும். உண்மையிலே அந்த ஸ்டார்டிங் டெத் சீனா இருக்கட்டும், இன்னும் இந்த ஹாஸ்பிட்டல் நடக்கிற மாதிரி ஒரு சில டெத் சீன்ஸ் எல்லாம் இந்த மூவில நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி செம இன்ட்ரெஸ்டிங்கா மூவியை பார்த்துட்டு இருப்போம். இவன் இப்ப செத்துருவாண்டா அப்படின்ற மாதிரியும் யோசிச்சு வச்சிருப்போம். அப்போ சாகுற மாதிரி காட்டிட்டு ஜஸ்ட் ஒரு நூலையில மிஸ் ஆயிருச்சுன்ற மாதிரி டெத்துல இருந்து தப்பிக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருக்கும். டெத் லைட்டா உயிர் பயத்தை காட்டி விட்டு போற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் மூவில இருக்கும். அதெல்லாமே பாக்குறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த டெத் வந்துட்டு ஃபேக் ஆகுறதெல்லாம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குங்க. இந்த ஆரம்பத்துல வர்ற இல்ல நான் டீப்பா சொல்ல ஸ்பாயில் ஆயிரும். அதாவது ஆரம்பத்துல வர்ற ஒரு சீன் அதுக்கும் எண்டிங்ல வர்ற ஒரு சீனுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷனை இந்த மூவில கொடுத்துருப்பாங்க. அதுவுமே பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் தாறு மாறா இருந்துச்சு. ஆனா அப்படி காட்டின இந்த விஎஃப்எக்ஸ்ல தான் ஒரு சின்ன பஞ்சாயத்து. அது என்னங்கிறத பின்னாடி சொல்றேன். முக்கியமா அந்த சவுண்ட் எஃபெக்ட் மொபைல்ல பார்த்தா அதெல்லாம் கிடைக்காதுங்க. தயவு செஞ்சு அதுக்காகவாது தியேட்டர் போய் பாருங்க. அந்த கிளாஸ் உடையிறது, முக்கியமா டெத் வரப்போ அந்த சவுண்ட் எஃபெக்ட் அதை கொடுத்தே நம்மள பதட்டமாக்கிடுறானுங்க. பயங்கரமா இருந்துச்சு. இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச பாசிட்டிவ்ஸ். அப்படியே நெகட்டிவ் சைடு வந்தோம்னா அந்த ஒரு டெத் சீனும் அது அவ்வளோ இம்பாக்டா நமக்கு இல்ல. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன்ல, இவ்வளோ டெத் சீனை டிஃப்ரெண்டா வச்சியும் நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டேங்குதுன்னு. ஏன்னா டெத் சீன் ஒன்றும் ப்ராக்டிக்கலா இல்லைங்க. பழைய ஃபைனல் டெஸ்டினேஷன் மூவிஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த விஎஃப்எக்ஸ் சிஜேலாம் அவ்வளோ பெருசா இருக்காது. அதனாலே இந்த மூவில இருக்க ஒரு டெத் சீனும் பயங்கர ப்ராக்டிக்கலா இருக்கும். எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றது, இப்போ ஃபைனல் டெஸ்டினேஷன் 1 பார்த்துட்டு 2 பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு மாதிரி சிமிலரா இருக்கும். ஏன்னா அவ்வளோ ப்ராக்டிக்கலான டெத்ஸை மூவில அவ்வளோ அழகா நமக்கு காட்டியிருப்பாங்க. அதை பார்க்குறப்போ பயங்கரமாகவும் நல்லா சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும். ஆனால் அந்த விஷயம் தான் இந்த மூவில மிஸ் ஆகுது. ஏன்னா 15 வருஷத்துக்கு அப்புறம் ஃபைனல் டெஸ்டினேஷன் சைட்ல இருந்து ஒரு மூவி வருது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவலை இந்த மூவி எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணல. ஏன்னா உள்ள இருக்க எந்த டெத்துமே அவ்வளோ இம்பாக்டா இல்லை.
அதே மாதிரி மூவியோட ஸ்டார்டிங்ல சில கேரக்டர் டெவலப்மெண்ட் வேலைலாம் பார்த்துருப்பாங்க. அதனாலேயே ஸ்டார்டிங் கொஞ்சம் லேக் அடிக்கும். அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் எனக்கு என்னமோ ஒரு தேவையில்லாத ஆணி மாதிரி தான் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஐரிஸ் கேரக்டருக்கான டெவலப்மெண்ட், நாங்கள் எதுக்குடா கேரக்டர் டெவலப்மெண்ட் பார்க்கறதுக்காடா ஃபைனல் டெஸ்டினேஷன் மூவிஸ்க்கு வரோம், எவன் சாவான், எப்போ சாவான், எப்படி சாவான், எந்த இடத்துல சாவான், இவனை போட்டு தெலுங்கடா அப்படின்ற ஹைப்பில் தான் மூவியே பார்க்குறது. அதுக்குள்ள இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் மூவில சின்ன சின்ன ஹியூமருமே அங்கங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்குலாம் இருக்காது, சின்னதாக நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி முந்தின ஃபைனல் டெஸ்டினேஷன் மூவிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு இவன் பாவம்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் தோணாது. இந்த லீட் கேரக்டர் அதை பார்த்தாலே இவன் பாவம் தானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணாது. ஆனால் இந்த மூவியில் எனக்கு இந்த ஐரிஸ் கேரக்டராக இருக்கட்டும், ஐரிஸோட பேத்தி ஸ்டெஃபனி, அப்புறம் 1-2 கேரக்டர்ஸை இந்த மூவியில் பார்த்தாலே கொஞ்சம் பாவமாக இருக்க மாதிரி தோணுச்சு. அதுவுமே ஒரு விதத்தில் நல்லா இருந்துச்சு. சரிடா, இப்போ நீ என்னதான் சொல்ல வர? இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் இந்த மூவியை பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜான ஃபைனல் டெஸ்டினேஷன் மூவி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒன் டைம் வாட்சபிள் தான். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா வேணா இந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் 5க்கு ஒரு 3.5 கொடுக்கலாம். அதுவே ஒரு மாதிரி அதிகம் தான். என்ன பண்ணுறது, ஃபைனல் டெஸ்டினேஷன் அந்த பேருக்கா இந்த ரேட்டிங். ஸோ நீங்கள் இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் மூவி பார்த்துட்டீங்களா? உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க மாமே.